ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஞான காமிக்கிறாங்க. அவள் தன்னவே சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட ஹீரோ ஷெங் ஹான்கிட்ட போயிருக்கா. ஸோ அவனை பார்த்து அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அங்கே கத்தி அது இதுமாக வச்சுட்டு அவன் மிரட்டுற மாதிரி பேசினதுமே இவன் ரொம்ப பயந்து போயிட்டு என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், நீ தானே விருப்பப்பட்டு வந்த, இப்போ என்ன வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எவ்வளோ தைரியம் தான் ஏன்ட்ட இந்த மாதிரி பேசுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அவர் ரொம்ப பயந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே எஸ்கேப் ஆகி ஓட ட்ரை பண்ணுறா. அப்போ அவன் அங்கேயுமே வந்துட்டு அங்கே பிடிச்சிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவ்வளோ ஈஸியாக என்கிட்ட இருந்து போயிட முடியும்னு நினைக்கிறியா, இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கையெல்லாமே கட்டிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு, ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, நான் இதுக்கப்புறம் இங்கே வரவே மாட்டேன்னு சொன்னதும், நீ பண்ண தப்பு உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே ஆமாம் புரிஞ்சுக்கிச்சின்னு சொன்னதும் விழுந்தடிச்சு வேகமாக ஓடிட்டேக்கா. அப்போ அங்கே எதுக்கு பாஸ் இப்போ அந்த பொண்ணை இப்படி பயமுறுத்துனீங்கன்னு சொன்னதும், இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இப்போ இருக்க வந்து ஓவராக சேட்டையாகி போயிடுச்சு, பயமுறுத்தி விட்டுருக்கேன்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ண மாட்டான்னு அவன் சொல்கிறான். அங்கே பார்த்து அவங்க ஸ்டெப் மதர் எங்கே காசு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது என்கிட்ட எந்த காசுமே இல்லை அப்படின்றத சொன்னதும், நீ இப்போ காசை கொண்டு வந்து கொடுக்கலன்னு வச்சுக்கோமே உன்னோட அப்பா வந்துட்டு நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுமே அடிச்சவங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாவம் திரும்ப அங்கே வந்ததுமே, நான் இப்போ வந்து உங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், உனக்கு என்ன திரும்ப வந்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணிடுவேன் பயம் இல்லையான்னு சொன்னதும், இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க போய் அவனை கிஸ் பண்ணதுமே அவனுமே கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அவனுக்கு கனவு வந்துட்டுருக்கு, அவங்க தாத்தா போட்டு அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு. அவங்க அம்மா மறைஞ்சிருந்து அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கனவுலாமே வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் அவனை கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கா. அவனுக்கு அங்கே முழிப்பு வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு போர்வையெல்லாம் போற்றி விட்டுட்டு அவன் அங்கே இருந்து போகிறான். ஐயோ இவனை காணமே, எங்கே காசு கொடுக்காம எதுவும் போயிட்டானான்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு வேமா அங்கே ஓடி வந்தா. நம்ம ஹீரோ எங்கே வந்து இப்போ ஓடிட்டுருக்க, நான் என்ன வந்து காசு கொடுக்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறா. சரி ஓகே எவ்வளோ காசு வேணும்னு கேட்டதுமே, எனக்கு வேண்டியது 5 லேக், ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு 10,000 ரூபா காசு கொடுங்கன்னு சொன்னதும், பட் அவன் 10 லேக் அங்கே வந்துட்டு அங்கே காசு அனுப்பி விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்கு வராதுன்னு சொல்லிட்டு அங்கே போக சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டுருக்கா. கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி டீச்சர் ஷாவுக்கு வந்துட்டு ரொம்ப உட முடியல, நீங்கள் தான் போய் டீச் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொன்னதும், சரி ஓகே வரேன்னு சொல்லிட்டு அவன் எங்கள் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கான். அங்கே வந்துட்டு பிள்ளைங்க எல்லாருமே பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்ததுமே வாவ் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது, அப்போ அங்கே லின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பார்த்தா இவன் என்ன நம்மளோட ஏஜுக்கார மாதிரி தான் இருக்கான், இவன்ட்டு போய் என்ன வந்துட்டு மரியாதைன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராங்க வந்து ஆட்டிடியூட் காமிக்கிறா. ஹீரோ உள்ளே வந்ததோ ஒழுக்கமாக உட்கார மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துனதுமே அரண்டு போயிட்டு வேமா அங்கே போய் உக்காந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அதே கிளாஸோட ஸ்டூடெண்ட் தான் போல். அவருக்கு அங்கே வயிறு எல்லாமே ரொம்ப பெயின் ஆகிட்டு உட முடியாமல் இருக்குது. அவளை அங்கே பார்த்துட்டு ஷாக்காகி போயிட்டு கிளாஸ்க்கு லேட்டாக வந்தால் வெளியே தான் நிற்கணும்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறான். அங்கே வந்துட்டு கிளாஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே பாவம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அவளை கொண்டு போய் மெடிக்கல் ரூமில் சேர்த்துருக்கப்ப அங்கே வந்துட்டு அவளை போட்டு அவங்க ஸ்டெப் மதரை அடிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவை நீ என்ன ஃபைட் பேக்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும், ஃபஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு பர்சன் இந்த மாதிரி சொல்லி நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. இப்போது நீ வந்து பர்த் கண்ட்ரோல் வந்து எடுத்திருக்க, ஸோ அதனால தான் வந்து அந்த மெடிசனால இப்படி அலர்ஜி ஆகிருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. இந்த மாதிரிலாம் நீ பண்ணாதான்னு சொன்னதும், இந்த மாதிரி பண்ணலைன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும்லன்னு சொன்னதும், அப்புறம் ஏன் நீ அந்த மாதிரி இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு வேமா அங்கேருந்து ஓடிடுறா. பிறகு அவங்க ஸ்டெப் மதர் நீ கொடுத்த 10 லட்சம் வேறு எதுக்கு செலவாயிருச்சு, உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இன்னுமே காசு தேவைப்படுது, இன்னுமே 10 லட்சம் நீ ரெடி பண்ணி கொண்டு வா, இல்லை நான் இருந்தாலும் சாக தான் செய்யணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிட்டு அங்கே பப்புக்கு ஒர்க் பண்ண போகிறா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் லீஷாவுன்னு, அவன் பார்த்தா அவளை வந்து கழட்டி விட்டுட்டு மெங்கன்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே பாருப்பா காலேஜோட பியூட்டி, ஆனால் வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. நம்ம ஹீரோயினை ஹாட் ட்ரிங்க் குடிக்க சொன்னதும், இல்லை என்னால் குடிக்க முடியாதுன்னு அவள் சொன்னதுமே அங்கே வந்துட்டு அங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க மேனேஜர் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், அப்போ அங்கே அவள் நம்ம ஹீரோவோட நேமை சொல்லி அங்கே வந்துட்டு மிரட்றா. அவங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அந்த பர்சனுமே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே குடிக்க சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து அந்த மெயின்க பயங்கரமாக மிரட்டினதுமே அவள் பயந்து போய் அங்கேருந்து போயிடுறா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண எல்லாருக்குமே அங்கே அடி செம்மையாக விழுந்துட்டுருக்கு. வேமா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை வாயும் கூடன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மெடிசன்லாம் போட்டுட்ருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட வலிக்குதான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் இல்லைன்னு சொல்கிறா. எவ்வளோ காசு வேணும் உனக்குன்னு சொல்லதும் 10 லேக் அப்படின்றத சொல்கிறா. அவன் வந்துட்டு அங்கே காசை வந்துட்டு பே பண்ண போகும்போது, ப்ளீஸ் நீங்கள் இதுக்கப்புறம்
காசு கொடுக்காதீங்க, என்னால் வந்துட்டு திரும்ப உங்களுக்கு பே பண்ண முடியாதுன்னு சொன்னதும், நீ வந்துட்டு ரீபே இப்படி தான் பண்ணணும்னு இல்லையே, ஒரு நாள் நைட் என் கூட சேர்ந்து ஸ்டே பண்ணேன்னா போதும், அது எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணுறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிக்கங்குள்ளேயுமே இவ ஏமா எந்திரிச்சு எஸ்கேப் ஆகி போகலான்னு சொல்லிட்டு போனா, அவள் எங்கே வந்துட்டு எனக்கு தெரியாமல் ஓடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததுமே அவள் ரொம்பவே பயந்து போயிடுறா. என்னோட கால் எல்லாமே வலிக்குதுன்னு சொல்லும்போது அங்கே மெடிசன் போட்டுட்ருக்கான். நீ இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணிட்டுருக்காது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டாவே அட்வைஸ் கொடுத்துட்ருக்கும் போது நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே நடக்காது, நம்ம எல்லாத்தையுமே இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போனதும், ஃபினிஷ் பண்ண முடியாத லெவலுக்கு நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீயே சொன்னாலுமே நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட மனசில் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே எங்கள் கிளாஸ் நடந்துட்டு இருந்தா அங்கே யுவான் ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோயினோட பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன உன் காலெல்லாம் அடிபட்டுருக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணிட்டு என்ன வந்து வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதோ, அவளுக்கு அடிபட்டுருக்கு அதை பற்றி தான் பேசினேன் அப்படின்றத சொல்கிறான். 2 பேரும் கிளாஸை கவனிக்காமல் வந்துட்டு பேசியிருக்கீங்க, உங்களுக்கு 2 பேத்துக்குமே பனிஷ்மெண்ட் 50 டைம் எழுதிட்டு வரணும்னு சொன்னதோ, அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சாரி கேட்குறா, என்னால் தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றும் இல்லை விடுன்னு சொல்கிறப்ப அவன் வந்து பிடிச்சி எழுதுனதுமே ஹேண்ட் ரைட்டிங்கை கண்டுபிடிச்சாங்கன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ப்பா விட்டு அப்படின்றத சொல்கிறா. நீ எனக்காக வந்துட்டு சொல்லிக் கொடுக்க முடியுமா, என்னால் அப்படின்னா அந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும், நான் ரொம்பவே நார்மலான ஸ்டூடெண்ட், ஆனால் நீ அப்படி கிடையாதுலன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறா. பட் அவன் உனக்கு என்னப்பா நீ வாட்டு பாஸ் ஆகிடுவா, அதுக்கப்புறம் அந்த டெவில் வந்துட்டு என்ன வந்துட்டு ஃபெயில் ஆகிட்டேன்னா சும்மா விடுவானா அவன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டதும் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றான். அதே வீட்டுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோவுமே இருக்கான். அப்போ அங்கே யுவான் ஏன் உன் கழுத்தில் என்ன வந்துட்டு காயம் இருக்குது, என்ன உனக்கு எது பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அலர்ஜி தான் சொல்கிறா. பட் அது எல்லாம் நம்ம ஹீரோவோட வேலை தான். அப்போ அங்கே வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகி போயிட்டு யாரை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, இது என்ன உன்னோட டியூட்டரா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ஹலோ பிரதர் நீங்கள் எதுக்கு இதில் தலையிடுறீங்கன்னு சொல்கிறப்ப தான் தெரியுது இது நம்ம ஹீரோவோட ஹாஃப் பிரதர்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு 2 பேத்துக்குமே சுத்தமாக பிடிக்காது, நீங்கள் இன்னொன்று அப்பா ஒன்று கிடையாது, நீங்கள் என்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், அப்பா எப்போயும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு, நான் தானே இந்த குடும்பத்தோட ஹெட்டு, அப்போ நான் தான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். மரியாதையோடு அந்த பொண்ணை அனுப்பி வை, இல்லைன்னா நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் அங்கே சாரி சொல்கிறா. வேகமாக பிடிச்சி அவளை இழுத்துட்டு போகும்போது எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், நீ வாய மூடிட்டு பேசாமலனா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணி இழுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் அங்கே போய் அவன் கோவப்படுறான், இப்போ எதுக்காக அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, உனக்கு காசு தேவைப்படுச்சுன்னா நீ ஏன்ட்டால வந்திருக்கணும்னு சொன்னதும், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, அவன் சொல்லிக் கொடுக்க சொல்லி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தான்னு சொன்னதும், அவன் என்னோட பிரதர், அவனோட மைண்டில் என்ன போயிட்டுருக்கோன்றது என்னை விட உனக்கு ரொம்ப அதிகமாக தெரியுமா, மரியாதையோட நீ வந்து விலகேறு, காசு வேணும் ஏன் பக்கத்தில் வான்னு சொன்னதும், உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ தூரத்துக்கு என்னை பற்றி சீப்பாக பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. எனக்கு எல்லாரை பற்றியும் தெரியும், காசுக்காக தானே நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும், அப்படியே காசு தேவைப்பட்டாலுமே கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட நிற்க மாட்டேன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நான் எவ்வளோ மோசமான வேணும் உன்ட்ட காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி கிஸ் பண்ணி வந்ததுமே அவன் கோவமாயிட்டு பைட் பண்ணிடுறா. அவன் திரும்ப அங்கே போர்ஸ் பண்ணி அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் எவ்வளோ சீப்பாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், ஆமாம் நான் ரொம்ப சீப்பானவன் தான், இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிடிச்சவளை திரும்ப அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதும் ஹீரோயின் இதவே நினச்சாங்க ரொம்பவே கவலையாயிட்டாங்க, அழுதுட்டு போயிட்டுருக்கா. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு அப்போ பார்த்தா அங்கே அந்த பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு தான் அங்கே கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பட் அங்கே வந்து ஃபோனையுமே பிடுங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ இன்னைக்கு அவகிட்ட ரொம்ப ஓவராக தான் பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை கால் பண்ணதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அட்டன் பண்ணும்போது பட் அங்கே பார்த்தா அந்த பர்சன்ஸ் எல்லாருமே சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறதை கேட்டுட்டு காப்பாற்றுறதுக்கு வேகமாக போயிட்டுருக்கான். அப்போ அந்த லின்னை பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே அட்டாக் பண்ண போகிறா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து எப்படி வந்து என்னோட யுவானை வந்துட்டு என்கிட்ட பறிக்க பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு யுவான் கூட சேர்ந்து இவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க, கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இவ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் வந்துட்டு அவரோட வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும்தான், அங்கே அவனை வந்துட்டு டியூஷன் தான் எடுக்க போனேன்னு சொன்னதும், உன் ஃபேஸ் இருக்க போய் தானே நீ இவ்வளோ தூரத்துக்கு ஆட்டம் போடுறேன், நான் இப்போ பாரு உன்னை என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண போகிறா. பட் நம்ம ஹீரோ அங்கே அதுக்குள்ளே வந்து கண்டுபிடிச்ச அந்த இடத்த வந்து அவங்கள அடித்து போட்டுட்டு ஹீரோயினை காப்பாற்றினதுமே, நீ எல்லாம் ஒரு சாதாரண டீச்சர், நீ இவ்வளோ தூரத்துக்கு ஏன்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கியா, நான் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, அதுக்கு மேலே ஜீவான் கூட சேர்ந்து எனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது கூடி சீக்கிரம், நீ வந்துட்டு என் முன்னாடி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும், ஓ ஜீ ஃபேமிலியோட மருமகளாகணும்னு வேற உனக்கு ஆசை இருக்கா, அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க ஹெட் சம்மதிக்க வேணாமா, ஹெட் யார் தெரியுமா, நான் தான் ஜீஹான்
செங்ஹான் அப்படின்ற சொன்னதுமே, "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா இடியட் மாரி இருக்கியா? என்ன பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாரி இருக்கா? உன்ன மாரி ஒரு சாதாரண டீச்சர் வந்துட்டு அந்த ஃபேமிலியோட ஹெட் அண்ட் செட் அவ நக்கல் பண்ணிட்டு இருக்கா." நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மாவ தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால அவங்க அம்மாவோட பேர அவன் சேர்த்தங்க வச்சிருக்கான். அப்ப அங்க வந்துட்டு, "நீ இப்ப பண்றதுக்கு உனக்கு பனிஷ்மென்ட் இருக்குன்னு" சொல்லிட்டு அவன் அடிக்க போகும்போது, அவங்க அப்பா கோவப்பட்டு அடிச்சுட்டு, அங்க ஹீரோட்ட சாரி கேட்குறாரு. அப்பா இந்த ஆள்ட்ட போய் நீங்க ஏன் கேட்குறீங்கன்னு சொன்னதும், கோவப்பட்டு அடிச்சுட்டு, ஜியோ ஃபேமிலியோட ஹெட்டே அவர்தான்னு சொன்னதும், உங்க பொண்ணு ரொம்ப ஒழுங்கீனமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அவ பண்ணதுக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் குடுத்தே ஆகணும்னு சொன்னதும், ப்ளீஸ் நீங்க எனக்காக மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும், அவள ஸ்கூல விட்டு அடிச்சு விரட்ட போறேன்னு சொன்னதுமே, அங்க சாரி சொல்லிட்டு வேகமா அங்க வந்துட்டு கூட்டிட்டு ஓடிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின கைய நம்ம ஹீரோயின் அவன் கையெல்லாம் கழட்டி விட்டதுமே அவ ரொம்ப கவலைப்பட்டாங்க, அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. "நீ எப்பயுமே வந்து உன் தேவைக்கு என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு தான் இருக்கன்னு" சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்பட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக அழுகிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ, "ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நானே கூட்டிகிட்டு போய் ரூமில் கொண்டு போய் விடுறேன் வா" அப்படின்றத சொல்லிட்டு, "இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஏதாச்சும் ஒன்றுனா நான் இருக்கேன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோ, கவலைப்படாமல் போய் ரெஸ்ட் எடுன்னு" சொல்லிட்டு அவளை அங்கே அனுப்பி விட்டுட்டு அவன் பாட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுறான். ஹீரோயின் அங்கே உள்ளே போனதுமே அங்கே கிளாஸ்மேட் எல்லாருமே சேர்ந்துட்டு, "இவளால தான்ப்பா லின்னை வந்து வேணான்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்டுட்டாங்க ஸ்கூலை விட்டு. இவளை கண்டிப்பாக சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணிட்டு அடிச்சு அங்கே ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. நீ இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, மரியாதையோட போன்னு சொல்லிட்டு அங்கே அசிங்கப்படுத்தும் போது நம்ம ஹீரோ வந்து வேமா அவளை அங்கே காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அவள் ஹேர் எல்லாமே அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். "நீ இதுக்கப்புறம் அங்கே போய் இருக்க வேணாம்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அங்கே நான் வந்து வெயிட் பண்ணி வரேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு வேமா அவங்க வந்து பிடிச்சதுமே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங், "நீ இதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போய் இருக்க வேணாம், பேசாமல் என்னோட வீட்டிலே இருந்துக்கோன்னு" சொன்னதும், "இல்லை அது வந்துட்டு கரெக்டாக இருக்காது, நான் இங்கெல்லாம் இல்லை" அப்படின்றத அவ சொல்கிறா. "இப்போ ஏன் நீ வந்துட்டு என்னை பார்த்து பயந்துட்டு இருக்கேன்னு" சொன்னதும், "அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு" அவள் சொல்லிட்டு இருக்கா. உன்னோட ஃபேஸ் வந்துட்டு ஏன் ரெட்டாக இருக்குது, இனிமே உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையான்னு சொல்லி கேட்டதுமே, "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது" அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவள் ஷை ஆகிட்டு அங்கேருந்து போகிறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட யுவான் வந்து சாரி கேட்குறான். "இப்படி இல்லைன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உன்னை புள்ளி பண்ணாங்களாம்ல, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு" சொல்லிட்டு, "நான் வந்துட்டு உனக்கு வீடு எல்லாமே வந்துட்டு பார்த்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்றத சொன்னதும், "இருக்கட்டும் பரவாயில்ல, அதெல்லாம் வேணான்னு" சொன்னதுமே, "நீ ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, ப்ளீஸ் என் கூட சேர்ந்து ஒரு டைம் வந்துட்டு வந்து வீடு பார்க்க வான்னு" சொன்னதுமே அங்கே அதை கேட்டுட்டு அங்கே அவளுமே ஓகேன்னு சொன்னதும் அவனுக்கு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு, "பசங்க எல்லாமே இதுக்கப்புறம் தனியாக உட்காருங்க, கேர்ள்ஸோட சேர்ந்து உட்காராமன்னு" சொன்னதும், இவன் பிரதரா இல்லை வினலான்னு தெரியல, என்ன வந்துட்டு சந்தோஷமா மட்டும் இருக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். பிறகு அங்கே வந்துட்டு இன்றைக்கி ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு டீச்சர் வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு பேர் கிடைக்கிது, பட் ஹீரோயினுக்கு மட்டும் கிடைக்கல. ஸோ வந்துட்டு, "நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு" சொல்லிட்டு அவள் கேட்டதுமே, "சரி ஓகே பண்ணுறேன்னு" சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது, "நான் அவ்வளோ சொல்லியும் யுவான்ட்ட உனக்கு என்ன பேச்சுன்னு" சொன்னதும் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. "தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, அவன் எனக்கு ரெண்ட்டுக்கு வீட்டு பார்த்து கொடுக்குறேன்னு தான் சொன்னான்னு" சொன்னதும், "அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டேன், அவன் சொன்னால் கேட்பியான்னு" சொல்லிட்டு திரும்ப திரும்ப அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கவுமே, "நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா எனக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக போயிடும், இன்னுமே என்னை பற்றி ரொம்ப தப்பாக பேசுவாங்க" அப்படின்றத சொன்னதும், "நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்கு அவன்கிட்ட அந்த விலகி ஏறு, இல்லைன்னா பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்துட்டு பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே நம்ம யுவான் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ என்ன வந்துட்டு அவனை வந்து லவ் பண்ணிட்டுருக்கியா, அவன் உன்னை வேணும்னு தான் கிஸ் பண்ணலான்னு" சொன்னதும், "இல்லை இல்லை அது ஆக்சிடென்ட் தான்" அப்படின்றத சொன்னதுமே, "நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியான்னு" சொல்லிட்டு அவன் அங்கே ரொம்பவே ஆசையாக கேட்டதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அதை பார்த்துட்டு, "இவ்வளோ வந்து ஸ்பீடாக நான் உன்கிட்ட கேட்டிருக்க கூடாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, பட் நீ யோசிச்சு எனக்கு முடிவு சொல்லுன்னு" சொல்கிறான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்க வீடு பார்க்க போறாங்க. ஹீரோயினுக்கு அந்த வீட பார்த்ததுமே புடிச்சு போயிருது. உண்மையிலேயே பார்த்தா இவங்களோட வீடு தான். ஸோ இவன் வந்து பொய் சொல்லி நம்ம ஹீரோயின்ட்ட, இது வந்துட்டு தெரிஞ்சவங்களோட வீடு, ரெண்ட் ரொம்ப கம்மியா குடுக்குறாங்கன்னு சொல்லி வச்சிருக்கான். ஹீரோயின் அத கேட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டு, "சரி ஓகேப்பா, எனக்கு அப்டின்னா ஓகே தான்னு" சொல்லிட்டாங்க. வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. சைன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ வந்து, "யார கேட்டு நீ வந்துட்டு இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கன்னு" சொன்னதும், "யார நான் கேட்கணும்னு" சொன்னதும், "இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே எனக்கு கீழ வருது" அப்படின்றத சொன்னதும், அப்புறம் நான் யாருன்னு சொல்லிட்டு அங்க கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். "நீ வந்துட்டு யாருன்றது உனக்கு நல்லாவே தெரியும்னு" சொல்லிட்டாங்க. அவன் கோவமானதுமே இவன் கோவமாயிட்டு, "நீ வேணுக்குனே வந்து என்ட்ட வெறுப்ப காட்டியிருக்கன்னு" சொன்னதும், "வெறுப்ப காட்டுறதா இருந்தா உன்னை ஏன் நல்ல ஸ்கூல்ல படிக்க போறேன், உனக்கு கம்பெனியோட நாலேஜ் எல்லாம் உனக்கு குடுக்க போறேன் நானு. உன்னோட அம்மா மாரி தான் நீயும் இருப்ப. உன்னோட அம்மா வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதெல்லாமே நான்
வந்துட்டு மனசில் வைக்காமல் இப்போ உனக்கு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிட்டுருக்கேன்னா நீ இன்னுமே புத்தி இல்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னா உன்னை அப்ராடுக்கு அனுப்பி வச்சாதான் நீ உருப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து கோவமாயிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் எதுக்காக நீங்கள் அவன்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு கோவப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு அவளுக்காக நிறைய ஃபுட்டெல்லாம் அங்கே சமைச்சு கொடுத்துட்ருக்கான். உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமான்னு சொல்லும்போது என்னோடய ஸ்டெப் மதர் சின்ன வயசில் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க, அப்போ தான் நான் இதெல்லாமே கற்றுக்கிட்டேன் அப்படின்றத அவன் சொல்லிகிட்ருக்கான். அவன் கையில் ஃபுல்லாக காயமாக இருக்குது அவங்க போட்டு அடித்ததெல்லாமே. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே இங்கே கவலையாயிட்டு இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு கஷ்டம் நடந்திருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவங்க சாரி கேட்குறா. ஏன்னா நீ ரொம்ப என்னை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி இருக்கே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ண போகும்போது அப்போ நம்ம ஹீரோயின் பட் அதை கண்டுக்காமல் அங்கே வந்துட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அந்த பேச்சு அப்படியே அங்கே சார்ட் அவுட் பண்ணுறா. பிறகு அவங்க வந்து மிட்டாய் சாப்பிட்டுட்டே வரவும் இப்படிலாம் சாப்பிட்றது நல்லது கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் வேகமாக பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு என்னப்பா நீ வந்துட்டு இப்போ என்னமோ ஒய்ஃப் மாதிரி என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா, ஒய்ஃபா நீ என்னை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அங்கே அந்த லின் அதெல்லாமே பார்த்துட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அங்கே வந்துட்டு இதை இன்னைக்கு பப்ளிக் ஐவில் அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோ கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து ஓடி போயிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஹீரோயின் நம்ம எல்லாத்தையுமே சொல்லி அங்கே அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறான். இவ லட்சணத்தை பார்த்தீங்களா, இவ வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து கனெக்ஷனில் இருக்கான்னு சொன்னதும் அப்போங்க யுவான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதா, நான் தான் அந்த வீட்டவே நான் போய் அவளுக்கு வந்து ரெண்ட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், நீயா வந்துட்டு ஏதாச்சும் கதை கட்டிகிட்டு இருக்காதான்னு சொன்னதும் பிச்சைக்காரி இவளுக்கு அவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்து காசு கொடுக்க வசதி இருக்குமா, ஏதாச்சும் ஓல்டு மேனை வந்துட்டு வளைச்சு போட்டிருப்பான்னு சொல்லிட்டாங்க அசிங்கப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவ வந்து ஆல்ரெடி வேற ஒரு பர்சன் கூடயுமே சேர்ந்து ஒன்றா இருந்தா அது எனக்கு நல்லாவே தெரியும். தன்னை சேல்ஸ் பண்ணுறதுக்காக இவ ஒரு கிளப்புக்குமே போனா. அங்கே என்னோட அங்கிளுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஃபுட்டேஜ் எல்லாமே நான் இருக்கு, இப்போ நான் வந்து காமிக்கவான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிருது. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவ இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாது கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்கே கத்தும்போது நம்ம ஹீரோ வந்துடுறான். வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். நீ இன்னமே திருந்தாமல் இங்கே வந்து அட்டுழியமாக பண்ணிட்டு இருக்க, உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் பண்ணாதான் நீ திருந்துவியான்னு சொல்லிட்டாங்க. அவன் கோவப்பட்டதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நான் வந்துட்டு இப்போ சர்டிஃபிகேட் எடுக்க சொல்லியிருக்கேன், வந்த பிறகு உண்மை தெரியும்னு சொல்கிறப்ப அங்கே உண்மை வந்துட்டு வருது. பார்த்தா சர்டிஃபிகேட்டில் என்னென்னு வருதுன்னு பார்த்தா அவள் க்ளீன் சொல்லிட்டு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு யுவான் இப்போ இதுக்கு என்ன சொல்கிற, அவள் வெர்ஜினாக தான் இருக்கான்னு சொன்னதுமே இது எப்படி சாத்தியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் புரியவே மாட்டுது. அப்போ அங்கே அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு அடிச்சுட்டு ஸ்கூலை விட்டு துரத்தியுமே என் மானத்தை வாங்க இங்கே வந்துட்டியான்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது நம்ம ஹீரோ உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு உண்மையிலே பைத்தியம் முத்தி போச்சு, போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இன்னும் அதுக்கப்புறம் அப்படி தான் பண்ணணும்னு அவர் சொல்லிட்டு சாரி கேட்டதுமே நான் அப்படிலாம் ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்னு சொன்னதும் வந்து தொல்லன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பிறகு நைட்டு ஹீரோட்ட நம்ம ஹீரோயின் என்ன வந்துட்டு வெஜ்ஜின்னு சொல்லி வந்துருந்துச்சே இதெல்லாம் உண்மையா, நான் வந்துட்டு ஒரு டவுட் ஆகிட்டு கேட்குறேன் அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் எதுவுமே என்னை பண்ணலையான்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அது உனக்கு தானே தெரியணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அதனால தான் சொல்லி கேட்குறா. அப்போங்க நம்ம ஹீரோ நான் இதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே உன்ட்ட மூடி மறைக்க விரும்பலை, நான் உன்னை உண்மையிலேயே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு கழுத்தை நாங்கள் பைட் பண்ணதுமே நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்காதீங்க, இது வெயில் காலம், நான் வந்துட்டு ஸ்கார்ஃபெல்லாம் கட்டிட்டு போனால் ரொம்ப வேர்க்கும், அதுக்கப்புறம் மற்றவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் அவன் இதான் எனக்கு பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவள் கூட சேர்ந்து கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ணும்போது உடம்பு ஃபுல்லாக காயமாக இருக்குது, உங்களுக்கு என்ன ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாயிட்டு கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவள் கூட கிஸ் பண்ணிவிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே யுவான் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நான் உன்கிட்ட கேட்டேனே என்னை லவ் பண்ணுறியான்னு, நீ அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொன்னதும் எனக்கு ஆல்ரெடி வேறு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் யார் என்னோட பிரதரான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே கவலையாயிருது. அங்கே கழுத்தில் மார்க் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் 2 பேருமே க்ளோஸாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் அப்படின்னா நான் உன்னை கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் போகிறான். அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு நான் இப்போ அவளை போய் கிஸ் பண்ணிட்டேன், நீ இப்போ என்ன பண்ணுவேன், என்ன அவளை கொலை பண்ணிடுவேன் இல்லை என்ன பண்ணிடுவியா, என்கிட்ட அவட்ட பிரிக்கணும்னு பார்க்காத, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே நம்ம ஹீரோ வேமா கோவமாயிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப அவன் கிஸ் பண்ண போயிருக்கான். நான் இப்போ உன்னை கிஸ் பண்ணால் நீ என்னை ஹேட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுததும் நான் வந்து அவனை மாதிரி கிடையாது, பிடிக்காத பொண்ணை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிருக்கான்.
பிறகு இங்கே நம்ம ஹீரோ என்னை பார்த்தா உனக்கு என்ன அப்படியே தோணுது, நான் பிடிக்காம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே போய் பேசிகிட்டு இருக்கான். என்னை பார்த்தா ஏன் பயப்படுற அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறா. அவன்கிட்ட நீங்கள் வந்துட்டு முக்கியமான மீட்டிங் இருக்க போகலையா, கிளம்புங்கன்னு சொன்னதும் நான் இப்போ மீட்டிங்காக கிளம்புறேன், ஆனால் நீ இப்போ எஸ்கேப் ஆகிட்ட, திரும்பலாம் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க ஸ்டெப் மதர் கால் பண்ணிவிட்டு இப்படி உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியல, உடனே கிளம்பிவான்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா அந்த லேடி நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு காசுக்கு வித்துட்டாங்க போல். அந்த ஆளுங்க எல்லாருமே அவட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. செக் எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ஹீரோயின் நான் கண்டிப்பாக இதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தன்னை தானே சூசைட் பண்ணிக்க அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இந்த விஷயத்த சொன்னதுமே அவன் விழுந்தடிச்சு வேமா அங்கே ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக போகிறான். அந்த பர்சன் ஹீரோயின்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததும் அவள் தன்னைத்தானே கழுத்துறதுக்கு போகும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு காப்பாற்றினதுமே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, இவன் உங்களுக்கு சொந்தமானவன் எனக்கு தெரியாது, அவங்க அம்மா தான் வந்துட்டு கட்டாயப்படுத்தி என்கிட்ட வித்துட்டு போனாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையாகி போயிடுது. அப்போ அங்கே ஃபேஸ்லேயுமே கட்டாயிருக்கு. அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் சேர்த்துருக்கான். ரொம்பவே அவளை நினச்சி அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவர் ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஸ்டெப் மதர் கால் பண்ணிவிட்டு இப்போ அவள் எங்கே இருக்கா, நான் வந்துட்டு பாவம் அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும் தான் இப்படி பண்ணேன், அவன் இப்படி கெட்டவனாக இருப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நடித்ததும் அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறான். அந்த லேடி பார்த்து ஐடியா பண்ணிவிட்டு இன்னமே காசு படிக்கலாம் வித்துட்டுன்னு சொல்லிட்டு போனால் ஹீரோ ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறான். பூராத்தையுமே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அந்த லேடி ஃபஸ்ட்டு கெஞ்சி பார்க்குறாங்க. திரும்ப பார்த்தா ரொம்ப ஓவராக பேசினதுமே அடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் சேருங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. அவன் ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது அவன் மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் தான் மிட்டாய் சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன், அப்புறம் ஏன் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அது சரி நீ வந்துட்டு எதுக்காக உன்னவே சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன்னு சொன்னதும் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க நான் உங்களுக்கு சொந்தமானவன்னு, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வேற ஒருத்தவங்களை டச் பண்ண விட முடியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டேங்க அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு இப்படி லீசா வந்திருக்கா அவனை பார்க்குறதுக்காகன்னு சொல்லிட்டு கால் வந்ததுமே நம்ம ஹீரோக்குமே அதை கேட்டுகிட்டே ஷாக். அங்கே ஹாஸ்பிட்டல் ஹீரோயின் கிளம்பி போனா இவனுமே பின்னாடியே அங்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். ஏன்னா கனவுல ஃபுல்லாக லீஷாவுன்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லிகிட்டே இருந்திருக்கான். ஸோ அதனால தான் அவனுக்கு அது யார் எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கான். அங்கே அவனை பார்த்தா மெங்கோட சேர்ந்து வந்துட்டு இப்படி உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் டொனேட் பண்ணுறதுக்கு பர்சன் கிடச்சிட்டாங்களாமே, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே ஹார்ட்டு தேவைப்படுது, உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் கேளு நான் கொடுக்குறேன், இந்த ஹார்ட்டு நீ அவளுக்கு கொடுத்துருன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உனக்கெல்லாம் வெக்கமாக கூட இல்லையா பேசுகிறதுக்கு, உன்னை எங்கள் அப்பா அடாப்ட் பண்ணி வளர்த்ததுக்கு நன்றி கடன் நீ இப்படி தான் காட்டுறியான்னு சொன்னதும் நான் காசு கொடுக்குறேன்லன்னு சொல்லிட்டு அங்கே செக்கை போட்டு கொடுத்தா. அவள் கோவமாயிட்டு அதை கிழிச்சு எரிஞ்சு விட்றா. மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதுமே சரி பேபி நீ வா நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அவங்க அப்பா பார்த்து அங்கே ரொம்பவே கவலைப்பட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் வெளியே வரும்போது ஹீரோ அங்கே தான் இருக்கா. அவன் யார் அப்படின்ற செட்டு அங்கே பேசும்போது உங்களுக்கு எப்படி அவனை பற்றி தெரியும், நீங்கள் என்ன இதெல்லாமே விசாரிச்சிங்களான்னு சொன்னதும் அதான் தூக்கத்தில் நேற்று ஃபுல்லாக புலம்பிட்டு இருந்தே லீஷாவோ அப்படின்றத சொல்லும்போது அவன் என்னோட அடாப்டட் பிரதர் தான், பட் அவன் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆன பிறகு எங்களெல்லாம் விட்டுட்டு போய் அங்கே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அந்த மிங்கை போய் கவர் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தை அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற விஷயத்த அவள் சொல்லிட்டு இருக்கான். நான் அவனை ஒரு நல்ல பிரதராக ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், பட் அவன் இப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கவலையாக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே லீஷாவுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறான். இதுக்காக இன்னமே இவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீன்குமே அதெல்லாம் பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நான் முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ அந்த மீன்கு அங்கே இதெல்லாமே ஹையஸ்டான பெரிய பணக்காரவங்க வர இடம், ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் இங்கே வரலாமான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணும்போது நான் உன்கிட்ட எதுவும் பேச விரும்பலை, நீங்கள் பேசாமல் போன்னு சொன்னதும் உங்கள் அப்பாவோட லட்சணத்தை பற்றி நான் இங்கே எல்லாத்தையும் சொன்னேன்னா உன் குடும்பமான என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவன் மிரட்டா. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா மேலே அங்கே பொய்யா ஃப்ராடு கேஸ் போட்டு அங்கே அவர் மேலே அங்கே பழைய போட்டதுனால தான் அவங்க அம்மா சூசைட் பண்ணியிருக்காங்க. அவருக்குமே இப்படி நிலைமை வந்திருக்கு. ஸோ ஹீரோயினுக்குமே ரொம்ப அசிங்கம்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் எதுவும் சொல்லிடாத அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு என்னோட ஷூஸை உன் கையால் துடைக்கணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. லீஷாவும் அங்கே தான் இருக்கான், பட் அவன் எதுவுமே பேச மாட்டான். ஹீரோயின் அழுகிறத பார்த்துட்டு என்ன இவன் உன்னை திரும்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காளான்னு சொன்னதும்
இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்க பாரு, நம்ம சாதாரணமா தானே பேசணும்னு சொன்னதும் ஹீரோயின், ஆமா மிங்க் வந்துட்டு எதுவும் பண்ணல. நீங்க அவள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னதும், ஹீரோக்கு ஷாக் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா இவளுக்கு போய் இவ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காளேன்னு. சரி வா நம்ம போலான்னு சொல்லிட்டு அங்க பேசும்போது, அவன் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு வரும்போது பார்த்தா, திரும்பவுமே அவ வந்துட்டு ஷூவ துடைக்க சொல்லி கைய போட்டு அங்க மிதிச்சு ரொம்ப டார்ச்சர் பண்றா. நம்ம ஹீரோ திரும்ப வந்து பார்த்துட்டு அங்க கையெல்லாம் அப்படி காயமா இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இதெல்லாமே அவளோட வேலையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. கை வந்துட்டு அங்க கதவுல போய் மாட்டிக்கிச்சேன்னு போய் சொல்றா. பார்த்தா அவங்க வந்துட்டு நியூஸ் எல்லாமே போட்டுவிட்டு நம்ம ஹீரோயின இன்சல்ட் பண்ணதுமே, லீஷா அவங்க ரொம்ப கோவமாயிட்டு, "நீ தான் இதெல்லாம் போட மாட்டேன்னு சொன்ன. அப்புறம் ஏன் இப்படி பண்ணேன்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "என்னப்பா இப்பல்லாம் ரொம்ப அக்கறையா இருக்க மாரி இருக்கேன்னு" சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு என்ன அந்த குடும்பம் எப்படி போனா என்ன?" அப்படின்றத சொல்லும்போது, அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயின டார்கெட் பண்ணி அங்க ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. நம்ம ஹீரோயின், "நீங்க நினைக்கிற மாரி கிடையாது. எங்க அப்பா நல்லவருன்னு" அவ சொல்லிட்டு அழுகுறா. அவ்வளோதான் ஹீரோக்கு கோவமாயிட்டு, "வாய மூடிட்டு எல்லாரும் பேசாம இருங்க. அவ என்னோட ஃபியான்சை. அவளுக்கு எதிரா யாராச்சும் பேசுனீங்கன்னா, அது எனக்கு எதிரா பேசுனது மாரி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க திட்டினதுமே, எல்லாருக்கும் பயமாயிருது. வேகமா அவன் நம்ம ஹீரோயின் அங்கருந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின், "நீங்க இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. உங்களுக்குமே இதனால ரொம்ப அசிங்கம் நடந்துருச்சுலன்னு" சொன்னதும், "எனக்கு நீ தான் முக்கியம்னு" சொல்லிட்டு அவன் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டுருக்கான். பிறகு அவங்க தாத்தா அங்க நம்ம ஹீரோட்ட கால் பண்ணிட்டு, "நீ எதுக்காக இப்படி ஒரு கேர்ள்க்காக லைஃப்ப வந்து ஸ்பாயில் பண்ணிட்டுருக்க? கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிட்டுருக்குன்னு" சொன்னதும், "எனக்கு கம்பெனிய விட அவ தான் முக்கியம். நீங்க என்ட்ட இந்த மாரிலாம் பேசாதீங்கன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின், "என்னால தானே இவ்வளோ பிரச்சனைன்னு" சொன்னதும், அவன் திரும்பவுமே அங்க கிஸ் பண்ணிட்டு, "ஒண்ணும் வந்துட்டு கவலைப்படாத நான் இருக்கேன்னு" சொல்றான். ஒரே கிஸ்ஸிங் சீன் தான் அதிகமா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்க நம்ம ஹீரோவோட அம்மா அவள மீட் பண்ண வந்துடுறாங்க. நான் உன்ன அம்மான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு பேசிட்டு இருக்காங்க. "என்னோட பையன வந்துட்டு பார்க்கவே முடியலப்பா. பார்த்தா கூட கோவப்படுவான்னு" சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாயிட்டு பேசுறாங்க. பட் உன்ன பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். "நீங்க யார கேட்டு இங்க வந்தீங்க? மரியாதையா வீட்ட விட்டு போங்கன்னு" சொல்றப்ப, "நீ எதுக்காக பெத்த அம்மாட்ட இப்படிலாம் பேசிட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "நீங்க வந்துட்டு என்ன தனியா விட்டுட்டு இந்த நரகத்துல போனவங்க தானேன்னு" சொன்னதும், "நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட தாத்தா வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கொடூரமா வந்துட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணாரு. எனக்கு அதெல்லாமே டெய்லி சகிக்க முடியல. அதுக்கு மேல எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சுன்னு" சொன்னதும், "அப்படின்னா நீங்களுமே கூட சேர்ந்துல என்ன கூட்டிட்டு போயிருக்கணும். அத விட்டுட்டு என்ன இந்த நரகத்துல விட்டுட்டு போயிட்டீங்க. என்னைய அடிச்சு எப்படி காயப்படுத்தியிருக்காங்க பாருங்கன்னு" சொன்னதும், அவங்க ரொம்பவே அங்க ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப அவங்க தாத்தா அங்க உள்ள வந்துடுறாரு. அத பார்த்துட்டு அவங்களுக்கு அம்மாவுக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அவர் பார்த்தா ஹீரோயின விட சொல்லி அங்க போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயினுமே கட்டி வச்சிருக்காரு. "நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த டைம் நான் பேச்ச கேட்க மாட்டேன்னு" சொன்னதும், "அவ்வளோ தூரத்துக்கு உனக்கு லவ் ஆயிருச்சா? நீ வந்து கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே விட நீ இத பெருசா எடுத்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, "மரியாதையா நீங்க வந்து போயிரு அவன விட்டுட்டுன்னு" சொன்னதும், "நான் அவன விட்டுட்டு போக மாட்டேன். அவன ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதுமே, அங்க ஒரு மெடிசன குடுத்து, "இந்த மெடிசன் அப்படின்னா சாப்பிடு. உனக்கு வந்துட்டு எதா ஆனாலும் நாங்க பொறுப்பு கிடையாதுன்னு" சொன்னதும், அங்க ஹீரோயினுமே அந்த மெடிசன வந்துட்டு சாப்பிட்டதும், ஹீரோ வேகமா போயிட்டு, "எதுக்காக நீ இப்படி முட்டாள் மாரி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு கோவப்படுறான். அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயின் அங்க மெடிசன்லாம் போட்டுட்ருக்கா. உங்களுக்கு ரொம்ப பெயின் ஆயிட்டு இருக்குல்லன்னு சொல்லும்போது, ஹீரோ கோவமாயிட்டு புடிச்சவங்க வந்துட்டு லிப்ல பைட் பண்ணி வச்சுடுறான். "உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? எதுக்காக நீ அத போய் சாப்பிட்டுட்டு இருக்க? ஏதாச்சும் ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றத சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க அங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. பாஸ் இந்த விஷயத்த பத்தி அங்க சொன்னதே வந்துட்டு லீஷாவு தான் அப்படின்றத சொல்றாங்க. லீஷாவோட வேலை தான் போல. அவன் தான் அவங்க தாத்தாட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். பிறகு இங்க மிங்கோட சேர்ந்து அவன் ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கான். அப்ப மிங்க் வந்து சொல்றா, "என்னப்பா நீ இப்போ வரைக்குமே என் கூட வந்து ஒரு நாள் கூட ஸ்டே பண்ணல. எதுவுமே பண்ண மாட்ற. எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "ஏன்னா உனக்கு இப்ப ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. உனக்கு சர்ஜரி ஆகி நல்லானா தானே இதெல்லாம் பண்ண முடியும்னு" சொல்லிட்டு இருக்கான். கிஸ் கூடயா பண்ண முடியாதுன்னு சொன்னதும், "ஏன் பண்ண முடியாதுன்னு" சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ண போறான். பட் வந்துட்டு ஃபேஸ வந்துட்டு உர்ருன்னு வச்சுட்டு கண்ண மூடிட்டு அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். வந்து ஏதோ ஒரு மைண்ட்ல தான் வந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான் போல. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் மெதுவா எந்திரிச்சு போகும்போது, "இப்ப எங்க போயிட்டுருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப, "நான் வந்துட்டு இன்டர்வியூ குடுக்க போனேன் வேணாமா, எனக்கு வேலை வேணுமேன்னு" சொன்னதும், "நீ பேசாம என் கூட சேர்ந்து வேலைக்கு வாயேன், என்னோட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன்னு" சொன்னதும், எனக்கு வந்துட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லும்போது, அங்க வேகமா வந்துட்டு ஹீரோ புடிச்சு அங்க கிஸ் பண்ணிட்டு, "உன்ன மாரி ஒரு அசிஸ்டன்ட் எப்படி எனக்கு கிடைப்பாங்க? என்ன நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. அடிக்கடி எனக்கு வந்துட்டு மருந்து போடணும்ல" அப்படின்றத சொல்லிட்டு அவள அங்க அந்த அசிஸ்டண்டா ஜாயின் பண்ண சொன்னதும், அங்க ஆங்ஷின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு இவள பார்த்துட்டு ரொம்ப வயித்தெரிச்சலா ஆயிருது. இவ ஒரு இன்டர்ன் தான். இவளுக்கு எப்படி வந்து உடனே இவ்வளோ பெரிய வந்துட்டு பொசிஷன் கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க ரொம்பவே கடுப்பாயி போயிருது. நம்ம ஹீரோயினுக்கு வேணுக்குனே அதிகமா வேலைய குடுத்துட்ருக்கா. சில மிஸ்டேக்லாம் பண்ணி அத தூக்கி நம்ம ஹீரோயின் மேல பழிய போட்டதுமே, யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டதும், அந்த ஆங்ஸி இவ தான் பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழிய போட்டதுமே, எல்லா ஒர்க்கையும் ஒழுங்கா வந்துட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமா திட்டி உட்றான். பிறகு நைட்டு ஃபுல்லா அங்க வந்துட்டு அவ ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவன் தண்ணி எல்லாமே குடுத்துட்டு கோவப்பட்டதுக்கு சாரி கேட்குறான். பிறகு வீட்லயுமே வந்துட்டு ஒர்க் எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா.
இருக்கா. இப்போ வேலை பார்த்தது போதும் வந்து தூங்குவான்னு சொல்லிட்டு அங்கே போய் படுக்க வைக்கும்போது இந்த யாங்ஸி பார்த்தா அவனுக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வரும்போது, எனக்காக ஃபுட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு நீ யாரு? மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே, நான் உங்களோட ஃபியான்சேன்னு சொன்னதும், "என்னது ஃபியான்சியா?" அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, "ஆமா, நான் வந்து உங்க தாத்தா சொல்லியிருக்காருன்னு" சொன்னதுமே, "என் தாத்தா சொன்னா போய் அவரை போய் மேரேஜ் பண்ணு. மரியாதை இங்கேருந்து கிளம்புன்னு" சொல்லிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பேசிட்டு இருக்கவுமே, அதை பார்த்துட்டு இவ ஷாக் ஆகி போயிட்டு, நான் கண்டிப்பா இவள சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். நெக்ஸ்ட் டே எங்க தாத்தா ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு. ஸோ இன்னைக்கு இவள ஒரு வழி பண்ணாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அங்க தாத்தாட்ட போய் எனக்கும் அவருக்கும் நீங்க எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. எத்தனை வருஷமா நீங்களும் என்னோட தாத்தாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வேற ஒரு பொண்ணோட சுத்தினா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பெரிய ட்ராமாவை பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு நீ தான் அவனோட ஒய்ஃபா வருவேன்னு சொல்லிட்டு அங்க அவனை கூப்பிட்டு வந்துட்டு கோவப்பட்டுட்டு இருக்காரு. இவ்வளோ விடு, இல்லைன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, நான் கண்டிப்பாக வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது, மேரேஜ் பண்ணிக்கிட்டா இவ்வளோ தான், இல்லை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் உனக்கு கிடைக்காது, நான் இவானுக்கு கொடுத்துருவேன்னு சொன்னதும், எங்கே போய் கொடுப்பீங்க, அவனை தான் நான் அப்ராடுக்கு அனுப்பி வச்சுட்டேனே, உங்களுக்கு வேற எந்த சாய்ஸுமே கிடையாது, நான் தான் இருக்கேன்னு சொல்கிறப்ப கோவமாயிட்டு அடிக்க வரும்போது, ஆனால் இந்த டைம் அங்கே நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்துட்டு அந்த குச்சை பிடிங்க பிடிச்சி தள்ளி விட்டுறான். நான் அவளுக்கு வந்துட்டு மெடிசன் கொடுத்துருக்கேன், அது வந்துட்டு செத்து போயிடுவான்னு சொன்னதும், நீங்கள் இந்த பொய்யெல்லாம் வேற யார்ட்டையாச்சும் போய் சொல்லுங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் கொடுத்தது மிட்டாய் தான் எனக்கு தெரியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நீ வந்துட்டு இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு கரெக்டான பொசிஷனுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டே போனதுமே, அப்போ இத்தனை நாள் அவர் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டது நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு அங்கே சாரி கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் எப்படி வந்துட்டு நடந்துச்சுன்னு சொல்கிறப்ப அங்கே எல்லாம் ஆங்ஷியோட வேலை தான். திடீர்னு மேரேஜை பற்றி அவர் எப்படி பேசுவார், அவங்க தான் பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் பிடிச்சி அடிச்சு அங்கே இழுத்துட்டு வந்து, எதுக்காக நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்க, பிடிக்காதவங்களவே பின்னாடி சுற்றிட்டு இருப்பீங்களா, பிடிச்சவங்கள போய் மேரேஜ் பண்ண வேண்டியதானு சொல்லும்போது, இப்படி வந்துட்டு உங்கள் தாத்தா வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்காருலன்னு சொன்னதும் அங்கே அவள் ஆமான்னு சொல்கிறா. நீங்கள் என்ன காப்பாற்ற போகிறீங்களான்னு சொன்னதும், இல்லை உன்னையுமே அங்கே தான் அனுப்பி வைக்க போகிறேன், நீ அங்கே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பிறகு இவனை பார்த்து அங்கே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். மீங்க் வந்து எப்போ ஹானை வந்துட்டு அவள் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிச்சோ அப்போந்தே நீங்க ரொம்ப கவலையாக இருக்க மாதிரி இருக்கே, என்ன எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும், என்ன எப்படி சொல்லிட்டு இருக்க, நான் வந்துட்டு ஏன் அப்படிலாம் போய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே உனக்கு பிடிக்கலன்னா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே அவள் பார்த்து அங்கே அழுதுட்டு ப்ளீஸ் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அழுது ட்ராமா பண்ணதுமே நல்லாவே புரிஞ்சுக்கிடுச்சு. ரொம்பவே லவ்வில் விழுந்துக்கிட்டா, இதுக்கப்புறம் நம்மளை விட்டுட்டு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே திரும்பவுமே அங்கே கிஸ் பண்ணுறான். பட் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவனுக்கு வந்துட்டு ட்ரிங்க்ஸில் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக வந்துட்டு அங்கே கலந்து விட்றான். அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் வரட்டும்னு அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட போய் இப்படி வந்துட்டு மேலே கூப்பிட்றாங்கன்னு சொன்னதும் ஹீரோயின் பார்த்தா ஹீரோ வாக்குன்னு சொல்லிட்டு போனால் அங்கே நம்ம லீஷாவும் தான் இருக்கான். அவன் ஓடி வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டதுமே, என்னடா முட்டாளே என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும் அவன் பார்த்தா சிஸ்டர்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே பாட்டில் அங்கே உடச்சி அங்கே வந்துட்டு ஹர்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். முதல் நீ இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க 2 பேரும் உள்ளே வரும்போது அவன் ஸ்லிப்பாகி விழுந்ததில் ஹீரோயின் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு மேலே விழுந்து அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரியாக தோணுது அவங்களுக்கு பார்க்க. பட் ஹீரோ வேகமாக பிடிச்சி அங்கே தூக்கிட்டு போகும்போது அவள் லட்சணத்தை பார்த்தேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ உன்னோட மேலே கவனி, நீ அப்படி வந்துட்டு தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயின்கிட்ட என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் தான் கூப்பிட்டீங்கன்னு நினச்சி போனேன், பட் உங்களுக்கு என் மேலே வந்துட்டு கோவலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவள் போய் எங்கள் கன்னத்தில் கிஸ் கொடுத்ததுமே, இவ்வளோ நாளாகிடுச்சு ஒரு கிஸ் பண்ண தெரியுதான்னு சொல்லிட்டு அவன் அவளை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்கே இவகிட்ட வந்து நீ தான் அதில் வந்துட்டு ஹார்ட்டாக வந்து கலந்து வித்தியான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவள் போய் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் வந்துட்டு அவள் அவ்வளோதான் கோவமாகி போயிட்டு இந்த கேவலமான வேலை பண்ணதுக்கு ஒன்று என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினை தூங்க வச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ அங்கே வந்து அசிஸ்டண்ட்டை லைஷாவை பற்றி அங்கே விசாரிக்க சொன்னதுமே, அந்த கிங் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இந்த நிலைமைக்கு காரணமாக்கியிருக்காங்க அவங்க ஃபேமிலியை. அதனால தான் வந்துட்டு அவன் வந்து பழி வாங்குறதுக்காக மிங்கல் லவ் பண்ணுற மாதிரி அங்கே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்தை அங்கே வந்து சொல்லிடுறாங்க. இங்கே இவனை பார்த்து அங்கே கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டு மரியாதையோடு நீ இங்கேருந்து போயிரு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சவகாசமே கிடையாதுன்னு சொன்னதும், அப்படின்னா நீ என்னை வந்துட்டு லவ்வே பண்ணலை இல்லை பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே அங்கே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு எங்கே பிபி போயிட்டுருக்கா, நான் கோவத்தில் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அவனுக்கு வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணவே பிடிக்கல, ரொம்ப அருவருப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படியே இருந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காரு, உன்னால் ஷேர்ஸ் எல்லாமே ரொம்பவே டவுன் ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவள் எப்படி நீங்கள் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அவனுக்கு திடீர்னு அங்கே வயிறு எல்லாமே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அந்த அப்பயுமே வந்துட்டு ஒழுங்காக வந்து எல்லாத்தையுமே வந்து இங்கே ஆஃபீஸில் இருக்க வேலையெல்லாம் இங்கேயே வந்து பண்ணுன்னு சொன்னதும் அவருக்கு உடம்பே
தாங்கவே முடியல, நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாப்பான்னு சொன்னதும், நீ வாய மூடிட்டு பேசாம இரு, இது என்னோட மிஸ்டேக் தானே, நான் வந்துட்டு சரி பண்ணுறேன்னு சொல்கிறான். பிறகு அந்த டாக்டர் வந்துட்டு ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன் கேன்சர் இருக்குது அட்மிட் ஆகுன்னு சொல்லிட்டு, இப்போ கேன்சர் ரொம்ப முத்தி போச்சு, நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும், ப்ளீஸ் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்ட்டையுமே சொல்லாதீங்கன்னு அவன் சொல்லிடுறான். பிறகு இவன் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டுருக்க என்ன மெடிசன் சாப்பிட்றேன்னு சொன்னதும் திரும்ப அங்கே ரூடாக வந்துட்டு பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்ன நீ வந்துட்டு இப்போ அவனை வேணான்னு சொல்லிட்டு என் பக்கம் வர்றியா காசு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிருது. அப்போங்க நம்ம ஹீரோ நீ வந்துட்டு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருந்து கூட்டிகிட்டு போகிறான். பட் வேணும்னே வெறுக்கணுன்றதுக்காக பண்ணிகிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி அவருக்கு வந்துட்டு கேன்சர் இருக்குது, அவர் வேணுக்குனே இப்படிலாம் ரூடாக பிஹேவ் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அவங்க அவன்கிட்ட கால் பண்ணி நீ இப்போ என்ன ட்ரை பண்ணிட்டுருக்கியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே பிளான் பண்ணுறாங்க. பிறகு ஹீரோயினோட அப்பாவை போய் அவன் மீட் பண்ணிவிட்டு அப்பா உங்களுக்காக தான் இது எல்லாமே நான் பழி வாங்கணும்னு பண்ணிட்டுருக்கேன், அந்த குடும்பம் உங்களை இந்த லெவலுக்கு ஆளாக்கி அம்மாவையுமே இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிட்டாங்க, நான் எப்படி சும்மா இருக்க முடியும், அதனால தான் இப்படியெல்லாம் பழி வாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். பட் அவனுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ அங்கே மீட் பண்ண வந்ததுமே நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அந்த குடும்பத்துக்கு எதிராக இந்த எவிடன்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன், இதை கொண்டு போய் நீ கொடுத்து நல்லபடியாக வந்துட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி என் சிஸ்டரையுமே நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னதும், நான் வந்து கண்டிப்பாக உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றிறேன்னு சொன்னதும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, என் சிஸ்டரை மட்டும் நல்லா பார்த்துக்கோ, எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கோன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருக்கும்போது இவன் மிட்டாய் சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கோமே என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறான். நான் ஹீரோயின் லீஷாவை பற்றி நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இருந்தால் பார்த்தாங்க ஃபைல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கும்போது அவன் பார்த்தாங்க அவன் சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறான். உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் அடிமை மாதிரி என்னை வந்துட்டு நடத்துவேன், நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அந்த ஆள் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு என்ன வாய்க்கு வந்தபடி ஓவராக பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் பார்த்தா தண்ணியில் வந்துட்டு ஏதோ மெடிசனை கலந்துருக்கான், கை கால் எல்லாமே செயலந்து போயிடுது. இதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆக போகுது பாரு, உன் பொண்ணை நான் லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, என் குடும்பத்தை நீ எந்த லெவலுக்கு கொண்டு வந்த அதே மாதிரி நான் வந்துட்டு உன்னை கொண்டு வர வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலில் போயுமே அந்த ஆளை வந்துட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு அவன் கழுத்தில் கத்தி வச்சுட்டு மாட்டிட்டு இருக்கான். இப்படியே கொலை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மிங்க் வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அப்பாவுக்கு இப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படும் போது அங்கே நம்ம ஹீரோவை பார்த்ததுமே இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானேன்னு சொல்லிட்டு அங்கே அட்டாக் பண்ண போனதும் அங்கே நம்ம லீஷாவை வேகமாக பிடிச்சங்க தள்ளி விட்டுட்டு மரியாதையோடு இருந்துக்கோ, நான் தான் இது எல்லாமே பண்ணேன், உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக இத்தனையுமே பண்ணேன் அப்படின்றத சொல்கிறான். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வந்து குடும்பத்தை நாசமாக்கிட்டு போவீங்க, நான் வந்துட்டு பார்த்துட்டு சும்மா இருப்பேனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா என்னை லவ்வே பண்ணலை நீ, கரெக்டான நீ வேணுக்குனே வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கேல அப்படின்றத சொன்னதும் அங்கே அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ எல்லாம் லவ்வுக்கு டிசர்வ் ஆகும், புத்திக்கு லவ் ஒரு கேடான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறான். பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க, இப்படி வந்துட்டு உள்ளே ஃபைட் போயிட்டுருக்கு, பார்த்தா தப்பாக போயிடும்னு ஹீரோயின் வேகமாக பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு அங்கே உள்ளே போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு இவன் இன்னமே வந்துட்டு இந்த ஆளை வந்துட்டு பழி வாங்குறதுக்காக எந்த எல்லைக்குமே போகிறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன், உன்னை வந்துட்டு நான் ஏன் கண்ணை மூடிட்டு கிஸ் பண்ணி தெரியுமா, உன் மூஞ்சை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் திட்டான். எனக்கு ஆல்ரெடி வந்து பிளட் கேன்சர் இருக்குது, நான் இன்னுமே கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவேன், இதுக்கப்புறம் என்ன இருக்குது எனக்குன்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் நடந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹான்ட்டையுமே கோவப்படுறா. அப்போ நீயுமே கூட சேர்ந்து எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சிருக்கீங்களன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக பிரதர் நீ இவ்வளோ தூரத்துக்கு தனியாக நீ கவலைப்பட்டு பண்ணணும், என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நம்ம 2 பேருமே சேர்ந்து எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்கலாமே, நீ ஏன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க, நீ வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஏன் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் அழுகும் போது அப்போங்க இதுக்கெல்லாம் காரணம் இவதானன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் கத்தி எடுத்து குத்த போகிறா. ஆனால் உடலை நம்ம லீஸாவும் வந்துட்டு அவனுக்கு அங்கே வந்துட்டு கத்தி குத்து பற்றுது, அவனை அங்கே அரெஸ்ட் பண்ணி வந்து அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கும் போது அவருக்கு இப்போ கத்தி குத்துப்பட்டது என்னமோ வந்து சரி பண்ணிடலாம், பட் கேன்சர் அப்படின்ற சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின்ட்டவே காலையில இருந்து எது சாப்பிடல, இந்த ட்ரிங்க்ஸ் வாட்ச் குடின்னு சொன்னதுமே கோவப்பட்டுட்டு பிடிச்சதை அள்ளி விட்டுட்டு நீ சரியான ஒரு செல்பீஸ் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு வேணுக்கு தானே இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு அப்படின்ற செட் அவன் ரொம்ப கோவப்படுறான். அவனும் எதுவும் பேசாமல் போயிடுறான். ரொம்ப அழுதுட்டே அங்கே வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு ஊட்டும் போது தயவு செஞ்சு தாயை அழுகாத, அழுகும் போது உன் மூஞ்சை பார்க்க சைக்கிள்னு அவன் கிண்டல் பண்ணதுமே அவன் ரொம்ப இன்னும் அழுக ஆரம்பிச்சிடுறா. ஐயோ சரி சரி விட்டு, நான் வந்துட்டு சும்மா தான் சொன்னேன், நீ நல்லா தான் இருக்கு அப்படின்றத சொல்கிறான். நீ
எதுக்காக ஹான்ட்ட போய் கோவப்பட்டுட்ருக்க? நான் தான் இதெல்லாமே வந்துட்டு அவர்ட்ட வந்து சொல்ல வேணான்னு சொன்னேன். அவருக்கே இப்ப தான் தெரியும். அவர் உண்மையிலேயே வந்துட்டு உனக்கு கரெக்ட்டான மேட்ச் நல்லபடியா வந்துட்டு உன்ன பார்த்துக்குவாரு. நீ சிரின்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்காங்க. பட் அங்க லீஷாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. செத்து போயிருவோமே சிஸ்டர விட்டுன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் வந்து அங்க சாரி கேட்குறா. நான் உங்கள ரொம்ப தப்பா பேசிட்டேன்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே நானுமே செல்ஃபிஷா தானே நடந்துக்கிட்டேன். உன்ட்ட சொல்லியிருக்கணும்லன்னு சொல்லிட்டு அவனுமே இங்க ரொம்ப கவலையாயிட்டு பேசுறான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின் சரி ஓகே நம்ம உடனே போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். டைம் இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண வேணான்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயி போயிருது. ஹக் பண்ணிக்கிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் பிரதரை டாக்டர் வந்து காப்பாத்திரலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எல்லாமே சூப்பரா ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்றான். பிறகு வீட்ல காமிக்கிறாங்க. எல்லாருமே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கும்போது, அப்ப அங்க டாக்டரும் செக் பண்ணிட்டு, வந்துட்டு இவங்கள வந்து கூட்டிட்டு போணும். ரொம்ப சீரியஸான நிலைமைன்னு சொன்னதும், என்னன்னு சொல்லிட்டு அங்க கேட்கிறப்ப, ஏன்னா வந்துட்டு உங்க வீட்டு பொண்ணு வந்து பிரெக்னென்ட்டா இருக்கா. அப்புறம் வந்துட்டு மேரேஜ உடனே பண்ணி வைங்க அப்படின்டா சொன்னதும், அவ்வளோதான் எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. என்னோட சொத்து எல்லாத்தையும் என் பேர பிள்ளைக்கு எழுதி வச்சிருவேன்னு அவங்க தாத்தா சொல்றாரு. அவங்க அம்மாவ பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிட்டு, எனக்கு வந்துட்டு என்னோட மருமகள மாரி ஒரு அழகான வந்துட்டு ஒரு பொண்ணு தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க பிரதர பார்த்தா, ஐயோ கடவுளே! என் சிஸ்டருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா, அதுவும் இவள மாரி அழுமூஞ்சா இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் வேற கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். பிரதர் அப்படின்ற சொல்லிட்டு அவ வேற வந்துட்டு அப்படியே சினிங்கிட்டு இருக்கா. அங்க வந்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இத பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஹீரோயினுமே ஹாப்பி ஆயிட்டு அங்க கிஸ்மே பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.